ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் அசோக் செல்வன், சாந்தனு நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் எஸ் ஜெயக்குமார் இயக்கியிருக்கிறாரு. நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்க ஆர் கணேஷ்மூர்த்தி, ஜி சௌந்தர்யா இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அசோக் செல்வன் சாந்தனுடன் இணைந்து கீர்த்தி பாண்டியன், பிருத்திவி, பகவதி பெருமாள், லிசி, ஆண்டனி, குமரவேல், பக்ஸ், திவ்யா துரைசாமி, அருண் பாலாஜி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊர் தெரு மற்றும் காலனி தெரு மக்களுக்கு இடையே நடக்கும் கிரிக்கெட் போட்டி மற்றும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை பேசும் கதை. 90களின் இறுதியில் அரக்கோணம் அருகிலுள்ள பெரும்பச்சை கிராமத்தில் பட்டியலின மக்களின் குடியிருப்பு சார்ந்த ரஞ்சித் என்கின்ற அசோக் செல்வன் தலைமையிலான ப்ளூ ஸ்டார் அணியும், அக்கிராமத்தின் ஏனைய மக்களின் சார்பாக ராஜேஷ் என்கின்ற சாந்தனு பாக்யராஜ் தலைமையிலான ஊர் அணியான ஆல்ஃபா பாய்ஸ் அணியும் யார் பலமானவர்கள் என மைதானத்திலும் பொது இடங்களிலும் அடிக்கடி முட்டிக்கொள்கிறார்கள். ஊர் திருவிழா கிரிக்கெட் போட்டியில் சாந்தனு அணி ஜெயிக்கின்றது. அதன் பிறகு ஊர் தெரு மற்றும் காலனி தெரு சமரசமாகி இணைந்து கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்கின்றார்கள். அதில் ஜெயித்தார்களா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் மீத கதை. காதல், ஆக்ரோஷம், குற்ற உணர்வு என நகரும் ஒரு கல்லூரி இளைஞனின் கதாபாத்திரத்திற்கு தேவையான நடிப்பை கதாபாத்திரத்தின் தன்மையறிந்து நேர்த்தியாக வழங்கியுள்ளார் அசோக் செல்வன். விளையாட்டு வீரனாகவும் தேர்ந்த பங்களிப்பை அளித்திருக்கின்றார். கதாநாயகனுக்கு இணையாக சாந்தனு பாக்யராஜும் தன் கதாபாத்திரத்தின் பொறுப்பை அறிந்து அதற்கேற்ப நடிப்பை வழங்கியிருக்கின்றார். அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் காதல் காட்சிகள் ரசிக்கும்படியாக உள்ளது. கீர்த்தி பாண்டியன் சிறப்பாக நடித்துள்ளார். படத்தில் 10 நிமிடங்களுக்கும் குறைவாக வரும் புல்லட் பாபு கதாபாத்திரம் கைத்தட்டல்களை பெறுகின்றன. திரைக்கதைக்கு ஏற்ற வசனங்கள் படத்திற்கு பலம் சேர்க்கின்றன. அசோக் செல்வன் அம்மாவாக நடித்துள்ள லிசி ஆண்டனியின் காட்சிகளுக்கும் தம்பியாக நடித்துள்ள பிருத்திவிராஜன் இடையே நடக்கும் சின்ன சின்ன சண்டை காட்சிகளுக்கும் நல்ல வரவேற்பு. பக்ஸ், குமரவேல், அருண் பாலாஜி, திவ்யா துரைசாமி என இதில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். பின்னணி இசையில் கோவிந்த் வசந்தா படத்தின் தரத்தை உயர்த்தியிருக்கின்றார். பாடல்களும் அருமை. தமிழ் அழகனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். சிறப்பான திரைக்கதையால் எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக வெற்றி படமாக கொடுத்துள்ள இயக்குனர் ஜெயக்குமாருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.